ஃப்ரைடே மார்னிங் எப்போவுமே ஆர்த்தியாவை ராகுல் தான் ஸ்கூலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி கொஞ்சம் வேலை வந்ததுனால சீக்கிரமாகவே கிளம்பிட்டாங்க. அதனால அவனை நான் தான் இன்றைக்கி ஸ்கூலில் ட்ராப் பண்ணணும். கொஞ்சம் வேகமாகவே எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். அவனுக்கு கேரட் ரைஸ், பனானா, அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்காக ரெடியும் பண்ணிகிட்டு இருந்தேன். நாங்கள் 2 பேருமே கூட இருந்தோன்னா ரொம்ப நேரம் தூங்குவான். பட் யாராவது இல்லை அப்படின்னா சீக்கிரமாகவே எழுந்துப்பான். இல்லை ஒருத்தர் இருந்தால் கூட அவன் வந்து கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா தூங்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். உங்கள் வீட்டு பசங்க எப்படி பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் எனக்கு டைம் இருந்ததுனால பப்பாயா கொஞ்சம் இருந்தது, அதுவும் ஆதியாவுக்கு செஞ்ச கேரட் ரைஸில் கொஞ்சம் கேரட்டும் மீதமாக இருந்தது, அதையும் சேர்த்து போட்டு அரைச்சி குடித்தேன். டேஸ்ட் நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவனுக்கு கொஞ்சம் தோசை ஊட்டிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு அவனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணலாமேன்னு கிளம்பிட்டேன். ஸ்கூல்லேயும் கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு திரும்பி வரும்போது கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்ததுனால லேட் ஆகிடுச்சு. வந்து எனக்கு ஒரு 2 தோசை சுட்டு அந்த சுட சுட காஃபியை போட்டு குடித்து பொறுமையாக என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிருக்கேன்.